திருச்சிற்றம்பலத்திலே இருந்து ஆண்டவராவது சவிகற்ப உணர்வை கொடுத்து கொடுத்து எல்லா பொருள்களையும் பற்றும்படி செல்கிறார். மயக்கத்துல, அறிவு மயக்கத்தினால இவன் பொருள் நாட்டம் கொண்டு எல்லாவற்றையும் பற்றி பற்றி பார்க்கிறான் என்றால், அறிவு பிரபஞ்ச ஞானம் வந்தவுடனே பற்றின பொருள் அத்தனையும் கடவுள் சொருவோம் என்று ஞானம் வந்து விடுகிறது. பற்றிய பொருள், இதுவரைக்கும் நான் ஒரு பொருள் காசு என்று பற்றினேன், காசுல கடவுள் தான் இருக்கிறார் என்றது இப்போது ஞானம் வந்தது. காசு என்றாலே ஜோதி தான். நீங்க தமிழ் அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா காசு என்பதற்கு ஜோதி என்று இருக்கும். அதனால ஆண்டவர் அருளும் பொருளுமாக இருக்கின்ற உண்மை பிரபஞ்ச ஞானம் அடைந்தவனுக்கு விளங்குகிறது. அதுல கூட இப்ப அந்த திண்டுக்கலுக்கு போற வழியில ஒண்ணு பிரபஞ்ச தியானம் என்ற ஒரு போர்டு இருக்கும். பாருங்க, மனிதர்கள் அவ்வளவு லேசா கடவுளை கண்டுபிடிச்சிடறதுக்கு முயல்கிறான். பிரபஞ்ச தியானம் என்ற போர்டு போட்டு 3-4 வருஷம் ஆகுது, ஆனா ஒன்றும் காணோம். பிரபஞ்ச தியானம் எதை சொல்லுகின்றது என்றால், சித்தர்கள் தவ மையம் என்று ஒன்று உண்டு. சித்தர்களுக்கு தவ மையம் எது என்றால், தலைக்கு மேலே 18 இன்ச்சு அவர்களுடைய தவ மையம். அங்கேதான் அவர்கள் தவம் பண்ணக்கூடிய இடம். தலைக்கு மேலே சித்தர்கள் தவ மையம். அதிலே என்ன ஒரு சூரிய குடும்பத்தினுடைய பேர் இயக்கம் பூரா அதுல வரும். சித்தர்களுடைய தவ மையத்துல சித்தர்களுடைய பேர் இயக்கம் அந்த சூரிய குடும்பத்தினுடைய பேர் இயக்கம். அந்த உணர்வு நிலையில அவர்கள் அப்படியே அந்த சித்தர்கள்ல, அதான் நிலா மண்டபத்தை நிறைந்த அமுதனில் உலாவலாம் அந்தரத்தே என்று அந்தரத்துல உலாவ ஆரம்பிச்சுட்டாங்க சித்தர்கள். நிலா மண்டபத்தை நிறைந்த அமுது உண்ணில் உலாவலாம் அந்தரத்தே என்று அந்த சித்தர்கள் ஒரு சூரிய குடும்ப அந்த பேர் இயக்க மண்டலத்தை உலாவ ஆரம்பிச்சார். இது அதுக்கு மேல சக்தி கள மையம்னு ஒன்று இருக்கு. சக்தி கள மையம் என்றால் ஒரு சூரிய குடும்பம் இல்லை, 2 சூரிய குடும்பம், 4 சூரிய குடும்பம், கோடி சூரிய குடும்பம் உள்ள அவ்வளவையும் இவன் உணர்வால கடக்கக்கூடியது. உணர்வை கொண்டு சக்தி களம். அதற்கு மேலே சிவகள தியானம்னு ஒன்று இருக்கு. சிவகள தியானம் என்பது துரியாதீத நிலை, பேரியக்க பெருமண்டலத்தின் மௌனம், மௌன நிலை. அந்த மௌனத்திலே தான் ஆண்டவர் விளங்கி கொண்டிருக்கிறார். மகா மௌன சொரூபமாக ஆண்டவர் விளங்கி கொண்டிருக்கிறார். நாதமும் கடந்து நிறைந்து நின்மயமே நான் என உணர்ந்து நான் தானா பேதமும் கடந்த மௌன ராஜ்யத்தை பேதையேன் பிடிப்பது என்னாலோன்னு வள்ளலார் சொல்லலையா? அது சிவகள தியானத்துக்கு மேலே நாம் போகணும் என்பதற்காகத்தான். அதற்கு மேலே தான் நமக்கு சுத்த சன்மார்க்க தியானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் மிஞ்சின கதை. கீழாதாரம் எல்லாம் போய் மேலாதாரம் வந்துருச்சு சுத்த சன்மார்க்கத்துல. களத்துக்கு மேல் சுத்த சன்மார்க்கம். அதனால தான் நமக்கு முதல் தியான ஆசனம் எது என்றால் புருவமத்தி தான். நம்முடைய ஆசனம் புருவமத்தியில இருந்துதான் உட்கார்ந்து கடவுளை பற்றி சத்விச்சாரத்தோடு கூடிய அருள் உணர்வு பெற்றுக்கொண்டு உள்ளே நுழையணும். நாதாந்த திருவீதி நடந்து கிடப்பேனோ, ஞானவெளி நின்று இன்ப நடனம் தரிசிப்பேனோ, நாதவெளி நின்று இன்ப நடனம் தரிசிப்பேனோ, போதாந்த திருவடி என் சென்னி பதிந்திடுமோ, புதுமையற சிவபோகம் பொங்கி வழிந்திடுமோ, நாதாந்த வரை நீரு மணக்கம் அன்றிலாடும் பரமர் திருவுளம் எதுவோ பரமன் அறிந்திலனே என்று வேண்டினார். அந்த புருவமத்தியிலே இருந்து உன்னுடைய திருவுளம் எதுவோ, அந்த போதாந்தம் பூரா இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த இடம். அப்படி அந்த இடம் ஞானாலய வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு சுத்த சன்மார்க்கினுடைய யதாஸ்தானம். அப்போ வள்ளலார் நமக்கு தர்மசாலையை கொடுத்தார். வேத பாடசாலை காணாம போச்சு. சபை, சத்திய ஞான சபை இருக்கிறது. யாருமே அங்கே அந்த சத்விச்சாரம் நடக்கல. அப்போ உண்மையிலேயே வேதம் படிக்கிறவர்கள் யார் என்றால் நாங்கள் தான். வள்ளலார் கூறிய வேதம் படிக்கின்றவர்கள் நாங்கள். ஆனால் எங்களுடைய குறிக்கோள் அருள் அறிவை பெற்றுக்கொள்ளுதல். சும்மா மேடையில பேசுவதற்கான அல்ல, அருள் அறிவை பெற்றுக்கொள்வதற்கான ஞான நன்முயற்சி எது என்றால், நிராசை என்கின்ற ஒரு கயிறை பிடிக்கணும். நிராசை என்ற ஒரு கயிறை பிடித்து சுத்த சன்மார்க்கம் என்கின்ற மலை மேலே இவன் ஏற ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. அதுல உள்ளே இருக்கக்கூடியவன் அருட்பெருஞ்சோதி, அது சின்ன ஒளியாக இருக்கிறது என்பது ஆன்மா. அப்போ சத்விச்சாரத்தாலே சபாத்வாரத்திலே நுழைந்து பார்க்கின்ற போது ஏற்கனவே என்னுடைய பிறப்பிலேயே அந்த ஆன்மாவிலே நான் இருக்கிறேன் என்று உணர்ந்து கொள்வது சத்விச்சாரத்தினுடைய முடிவு. சத்விச்சாரத்தினுடைய முடிவு நான் ஆன்ம சுரூபமாக இருக்கிறேன் என்று உணர்ந்து கொள்வது சத்விச்சாரத்தினுடைய உணர்வு என்று. இது நீங்கள் அந்த காலத்துல ஜீவகாருண்ய வாழ்க்கையிலே தத்துவ விசாரம் என்ற ஒன்று உண்டு. ஜீவகாருண்யத்திலே தத்துவ விசாரம் செய்யும் போது இவனுக்கு கிடைக்கக்கூடியது எது என்றால் உண்மையான ஜீவகாருண்யம். அடுத்து பாச வைராக்கியம், அடுத்து ஈஸ்வர பக்தி, அடுத்து ஆன்ம ஞானம்.
இந்த நான்கும் வழங்கப்படுகிறது. நான்கும் அது என்னமோ திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால அதை பழையபடி சொன்னேன். ஏனென்றால் ஜீவகாருண்யத்தினாலே நாம் அன்பை அடைவதற்கு முடிவு. ஜீவகத்தினாலே நாம் அடைந்து கொள்ளக்கூடியது அன்பு. அன்பு ஆன்ம ஞானம் ஏற்பட்டாலொழிய வராது. இப்போ சபாத்வாரத்திலே இருந்து அருள் அறிவு மூலம் ஆன்ம அறிவை பெற்றுக்கொள்ளும் முயற்சியிலே ஒரு சுத்த சன்மார்க்கி இயங்கிக் கொண்டிருக்கிறான். அதனாலே ஜீவகாருண்யத்தினுடைய உண்மை இவனுக்குத்தான் உரிமையுடையதாக ஆன்ம ஞானம் பெறும்படி செய்கிறது. ஆன்ம ஞானம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் இவனுக்கு அருள் அறிவு வராது. அருள் அறிவை கொண்டு தான் அருளாண்டவரை அறிய முடியும் என்பது அருள் அறிவு என்பது ஞானக்கண். அந்த ஞானக்கண் திறந்தால் ஒழிய அருட்பெருங்காட்சியும் கிடைக்காது, அருளாண்டவருடைய தரிசனமும் கிடைக்காது. இதனால சுருக்கமாக சொன்னால் அருள் அறிவு என்பது ஞானக்கண். ஞானக்கண் திறக்கிறதுக்கு ஆன வாழ்க்கை ஞான வாழ்க்கை. அந்த ஞான வாழ்க்கைக்கு இவன் போனால் ஒழிய ஞானக்கண் திறக்காது. ஞானக்கண் திறக்காத ஒழிய உள்ளே ஆண்டவருடைய காட்சி கிடைக்காது சுத்த சன்மார்க்கிக்கு. அதனால இது ஒரு படித்தரம். படித்தரத்திலே நாம் ஒவ்வொன்றாக உணர்ந்து ஏற வேண்டியிருக்கிறது. வெறும் கோயில் வழிபாடாக நாம் அதனால தான் வள்ளலார் உருவ வழிபாடு, சிற்தெய்வ வழிபாடுகள் எல்லாம் கூடவே கூடாது என்று கண்டிஷன் போட்டுத்தான் நீ பிற ஜீவராசிகளுக்கு உன்னாலே எந்த துன்பமும் வரக்கூடாது, ஜீவஹிம்சை என்று ஏற்படக்கூடாது, அகிம்சையே இருக்கணும் என்று சொல்லி ஜீவகாருண்யத்தை கருணையே முதல் சாதனமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவரை எந்த தவ முயற்சியினாலேயும் பார்க்க முடியாது. மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட மாயை. மாயையிலெல்லாம் பெருமாயை இதுதான். ஆண்டவனை இவன் குண்டலியை ஏற்றி மேலே கொண்டு போய் சகசிர தலத்திலே கொண்டு போய் விட்டால் பேரின்பம் உண்மைதான். ஆனால் பேரின்பத்தில் இவன் இல்லாம போயிடுறானே. அதான் ராமகிருஷ்ண பாந்த அன்னைக்கு வந்தார் இல்லையா, பரமஹம்சர், சிவானந்த பரமஹம்சர் மார்க்கத்தில் இருக்கிறவர் என்றால் இந்த குண்டலி சக்தியை ஏற்றுவார்கள். குண்டலி சக்தியை ஏற்றுவார்கள் என்றால் அதை உந்தி தள்ளுவார்கள் மேலே. அப்படி ஒவ்வொரு ஆதாரமாக போய் கடைசியில நிராதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அமுத கலசத்துல கொஞ்ச நேரம் அது இருக்கும். அப்போ பேரின்பம் இவர்களுக்கு தெரியும். பேரின்பம் வரும்போது எல்லாமே முடிந்தது. அதாவது பெரு நெருப்புல சிறு நெருப்பு போய் விழுந்தது மாதிரி. இதுதான் அந்த நிலை. வள்ளலார் அதையெல்லாம் வேணாம், நாம் மீளவும் செல்லவும் வாழவும் திரும்ப அங்கிருந்து மீளவும் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தில். அதனாலே ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உண்மையிலேயே வள்ளலார் வழிபாடு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வழிபாடு என்பதை ஒருவன் வாழ்க்கையில சாதிக்கணும். அதுதான் சாதனை. ஏனென்றால் ஆண்டவர் சுத்த சன்மார்க்கிக்கு ஒருத்தனுக்குத்தான் கடவுள் எல்லா ரூபத்திலேயும் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது புரியும். மற்றவங்களுக்கு புரியாது. உருவம் தான் நிற்கும். அந்த உருவத்துக்கு உள்ளீடாக அருவமாக அந்த அருளொளி விளக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது எல்லாமே ஆண்டவர் தான் என்ற உணர்வு இவனுக்குத்தான் வரும். அந்த உணர்வை சுட்டி காட்டுகின்றது தான் அருள் உணர்வு. அதுக்கு ஒழுக்கம் நிரம்பி கருணை வடிவு. கருணை வடிவு என்பது ஒரு பெரு நிலை. கருணை வடிவு மனிதனுக்கு முதல்ல வரணும். ஊன் பெருத்து உணவு சாப்பிடுறதுனால இந்த ஊன் ஆகிய தேகத்தை பெருக்க வைக்கின்றோம். ஆனால் பேருடம்பாக்கிக் கொள்வதற்கு மனிதனுக்கு வழி தெரிகிறதா? இல்லை. பேருடம்பு ஆக்கி கொள்ளணும். பேருடம்பை ஆக்கி கொண்டால்தான் கடவுளுடைய காட்சி நமக்கு கிடைக்கும். அதைத்தான் வள்ளலார் என் சாமி எனது துறை எனது உயிர் நாயகனார் என்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் 2.5 நாளிகையில் என் பேருடம்பில் புகுந்தே உளத்தில் பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெரிய தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன் அறிந்தது இது சத்தியம் சத்தியமே. மின்சாரும் இடைமடைவாய் எந்தன் மொழி நின்றனுக்கே விளங்கும் 2.5 நாளிகை கடந்த போதே என்பது சுத்த சன்மார்க்கத்திலே அகநிலை நோக்கி சொல்லுவது செல்கின்றவர்களுக்கு ஒரு அனுபவ விளக்கம்.